Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கண்டிப்பா பொங்கல் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பொங்கல் டைம்ல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய விடி தமிழ் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன், நிறைய வேலை, கொஞ்சம் ஆன்மீக பயணம் அப்படின்றதுனால என்னால் விஷ் பண்ண முடியாம போச்சு. ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளில் ஹாப்பி பொங்கலா? இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், உழவர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஒரு கலெக்ஷன் பர்சன் எனக்கு கால் பண்றாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட பேசுறது? ஸோ ஒரு கலெக்ஷன் பர்சன் கால் பண்ணா நிறைய பேர் முதல்ல பயப்படுவாங்க. அந்த பயம் அப்படின்றத ஓரம் கட்டிடுங்க. பிகாஸ் அவங்க ஒன்றும் அந்த ஒரு கம்பெனிக்கோ இல்லை அந்த ஒரு பேங்க்குக்கோ ஸோ அவங்க ஓனர் கிடையாது. அதே போல் அவங்க அத்தாரிட்டி பர்சன் மட்டும்தான். ஓகே, இந்த காசை உங்கள்கிட்ட வாங்க வராங்க, ஒரு பேங்க் சார்பாகவோ அல்லது ஒரு என்பிஎஃப்சியோ அல்லது ஃபின்டெக் நிறுவனமோ இதன் சார்பாக தான் உங்களை பார்க்க வராங்க, உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவங்க நினச்ச என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரி கிடையாது. அவங்க அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. சார், இந்த கஸ்டமர்கிட்ட பேசின பணம் கட்டல, நீங்கள் பாருங்கள் சார். உடனே அங்கே ஹையர் அஃபிஷியல் சொல்லுவாங்க, இவங்க இத்தனை மாதம் பணம் கட்டலைங்க, அதனால கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா இத்தனை மாதம் கட்டாமல் இருக்கிறாங்க, சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வரும், அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் கான்வர்சேஷன். அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்வீங்க, நீங்கள் உடனே வந்துட்டு ஓகே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, எப்படி நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் ஏற்பாடு யார்கிட்ட கேட்டிருப்பீங்க, அந்த டேட்டை சொல்லிடுவீங்க. அந்த டேட்டில் மேபி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய பிரச்சனை டோட்டலாக ஷார்ட் அவுட் ஆயிடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க இப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பணம் வரல, நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சொன்னதுனால தானே நான் அங்கே சொன்னேன், இப்போ என்னுடைய பாஸ் வந்துட்டு என்ன திட்டுறாரு, நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்க, எதுக்கு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் இப்படி தான் பில்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த 9 வருட அனுபவம் அப்படின்றத வச்சு சொன்னேன், இப்படி தான் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அப்போதான் அந்த வாய் வார்த்தை, எல்லாரும் ஹியூமன் தானே, ஸோ அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல, இதில் தான் வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக போகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கலெக்ஷன் பர்சன் உங்களுக்கு கால் பண்ணும்பொழுது ரொம்ப சிம்பிளா நீங்க அந்த கலெக்ஷன் பர்சன் கிட்ட உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, இப்ப நீங்க என்ன கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் சொன்னா போதும். அதை விட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்றதும், அந்த நிறைய பேசுறதும், அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கறதும் இதெல்லாம் வேண்டாம். என்ன விஷயம், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லை, இத்தனை நாள் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியுது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும், நான் எங்கேயாவது சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கட்ட பார்க்குறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த டைம் என்னவோ அதை சொல்லிட்டாலே போதும். ஆனால் நிறைய பேர் அவங்கள்ட்ட எப்படா டைம் இல்லைன்னு சொல்றது, டைம் தெரியாது, என்னால் கட்ட முடியாது, எப்படா சொல்றது அப்படின்ற ஒரு தயக்கத்தினாலேயே ஒரு தவறான கமிட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்றாங்க. இப்போ இதை முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். சுச்சுவேஷன் என்ன, எப்போ பணம் வரும், கரெக்டான நேரம், ஒரு நாள் முன்னாடி கூட சொல்லிக்கோங்க, பின்னாடி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க வேற இடத்துல சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹையர் அஃபிஷியல் வந்து என்ன கஸ்டமர்கிட்ட நீ கேட்ட, நீ ஏன்னா எனக்கெல்லாம் நடந்திருக்குது, என்ன கஸ்டமர்கிட்ட நீ கேட்ட, நீ உனக்கெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால முதல் விஷயம், அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. இரண்டாவது விஷயம், அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். அடுத்தது, ஒருவேளை இந்த அடுத்த கான்வர்சேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை எனக்கு இந்த டேட்டில் கட்டி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்றது ஓகே, நாங்கள் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட கூட பேசுகிறேன் நான், பிகாஸ் என் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கிற கேப்லேயே நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, அதில் ஏதாவது ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்குன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அவங்களே என்ன செய்வாங்கன்னா அந்த மெயிலுக்கு ரிப்ளை அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனை மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் ஆகிடும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணி ஒரு 3-4 மாதம் அப்படி கொண்டு போயிடுறாங்க. இப்போ 3-4 மாதம் கொண்டு போகிறதுனால இங்கே அதிகபட்சமாக டைம் கொடுக்குறதோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அவங்கள்ட்ட ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் போயிடும். மொரட்டோரியமோ இல்லை இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு இஎம்ஐ இல்லை, ஸோ இஎம்ஐ டென்யூர் ரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லி நீங்களும் திட்டாதீங்க. இது 3வது. ஸோ அவங்க திட்டுறாங்க அப்படின்றதுனால நீங்களும் அவங்கள திட்டாதீங்க. திட்டுறதுனால அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அதே போல் நீங்களும் வந்துட்டு திட்டாதீங்க, அவர்களும் திட்டக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் பிரகாரம் யாரையுமே திட்டக்கூடாது சட்டப்படி. அந்த இடத்துல அவங்க உங்களை திட்டுறாங்கன்னா நீங்க சொல்லிடுங்க, சார் இந்த கால் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஸோ என்ன நீங்க திட்டினீங்க, என்ன நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா ஸோ ஷோரா நான் வந்துட்டு இந்த ரெக்கார்டை உங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுவேன். அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னா நான் உடனே வந்துட்டு நான் என்னுடைய வந்துட்டு அட்வொகேட்டோ சம்திங் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா இதை நான் மூவ் பண்ணுவேன், இல்லைன்னா ஆர்பிஐல ஆம்புட்ஸ்மேன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த விஷயத்த சொல்லலாம். அதாவது சார் நான் சொல்லிட்டேன், இந்த டேட்ல நான் கட்டிடுவேன்,
ஆனால் நீங்கள் என்னை வந்து திட்டாதீங்க, எதுக்காக நீங்கள் என்ன திட்டுறீங்க, யார் உங்களுக்கு அப்படி பேசலாம். அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக கேட்டுக்கலாம், ஏன் சார் திட்டுறீங்க அந்த மாதிரி வந்துட்டு பேசலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இதுதான்டா சாக்கு, இப்படி கட்டாமல் விட்டா இவனுங்க வந்து ஏதாவது சொன்னாலும் இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. ஏன்னா நீங்கள் கட்டாமல் விடுற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தான் வந்துட்டு இம்பாக்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இங்கே சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஸோ இது எல்லாமே அடைக்கிட்டு வரும். மேபி ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு லோன் கான்செப்டுக்குள்ளே போறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக லோன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. சரி, இதெல்லாம் சொல்ல நீ யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டால, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ எனக்கு இதில் 9 வருட அனுபவம் இருக்குது. அதாவது 9வது வருடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் எவ்வளோ கஸ்டமர்ஸை பார்த்துருக்கேன், அந்த ஒரு அனுபவம் மட்டும்தான். ஸோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்கன்னா இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் பண்ணாலே போதும். முதல்ல உங்களுக்கு லோன் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் அப்படின்றத பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி உங்களை வந்துட்டு மிரட்டுறதோ திட்டுறதோ இல்லை வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆர்பிஐ கொடுத்துருக்குற டைமில் வந்துட்டு கால் பண்ணாமல் அதை தாண்டி கால் பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு லீவு நாளில் கால் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ப்ராப்பர் ப்ரூஃபாக மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே போல் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது உங்களுடைய உரிமை, உங்களுடைய வந்துட்டு மரியாதை, ரெப்புடேஷன் வந்து குறையக்கூடாதோ அதே போல் காசு வாங்கினா கட்டுறதும் நம்மளுடைய உரிமை தான். சீக்கிரமாக அதையும் நம்ம கட்டுற வேலையை பார்க்கணும். ஆக்சுவலி இதை வந்துட்டு வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக லீகலாக நமக்கு ஏதாவது ஒரு தலைவலி இப்போ இல்லைனாலும் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லோன் வாங்கினா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பேமெண்ட் பண்ணிடுங்க. உங்களை யாராவது திட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ வந்து ஆம்புட்ஸ்மேனோ ஆர்பிஐயோ அவங்களோட அஃபிஷியலோ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு பேங்க்குக்கு எதிரோ இல்லை வந்து ஃபைனான்ஸுக்கு எதிரோ இல்லை ஃபின்டெக் நிறுவனத்துக்கு எதிரோலாம் கிடையாது. ப்ராப்பராக ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் கரெக்டாக கட்டணும், அவங்களும் உங்களை திட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக நாளைக்கு வேற வந்து கரிநாள். நாளைக்கு ஜாலியாக வீட்டில் நான்வெஜ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் வந்து வீட்டில் என்ஜாய் பண்ண போகிறேன். நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போக போகிறோம். ட்ராவல் கொஞ்சம் பேசாமல் நாளைக்கு நான் ஒரு மலைக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறேன். அந்த வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.